ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க பிரசினுடைய சமாதிக்கு வந்துட்டு அவனுக்கு ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டு கிளம்பி போகிறான். அந்த சமயத்தில் தான் அங்கே அப்ராட்லேருந்து டா வந்திருக்கா. இவனுடைய 5th ஆனிவர்சரிக்காகன்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு கோவப்பட்டு அவள் வச்சுட்டு போன ஃப்ளவர்ஸ் எல்லாம் கோவத்தில் தூக்கி எரிஞ்சிட்டு இவளும் வந்துட்டு அவளுடைய மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறா. ஸோ நம்ம ஹீரோயினை பழி வாங்கியே தீரணும், அதுக்காகத்தான் இங்கே வந்துட்டு வந்திருக்கிறதா தனக்குள்ளவே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுறா. அவங்க வந்து இதில் எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிரசனை பற்றி இவளோட ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது, நம்ம ஹீரோவை தவிர. ஸோ எல்லாருமே வந்துட்டு சகஜமாக அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவளும் என்ன சொல்லாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்க, அதுக்கு அவள் நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமே கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க அப்பா கிட்டேயே சொல்கிறா. என்ன வேலை, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுக்கு சிக்னல் கொடுக்குறான். ஸோ அதுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட குழந்தைய அந்த குழந்தையோட நானி வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த குழந்தையும் வந்துட்டு டாவை பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்க, டா ஓடி வந்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப எமோஷன் ஆகுறா. அப்போ தான் அந்த நானியும் இவ தான் அவனுடைய பிக் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ டாவை பார்த்த உடனே அந்த குழந்தைய வந்துட்டு திரும்ப ஹலோ ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டா உடனே அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த டைட்டான ஹக் பிடிக்கவே இல்லை. உடனே வந்துட்டு டாவை தள்ளி விட்டுட்டு எனக்கு இந்த ஆண்டியை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அந்த குழந்தை ஓடி போன உடனே இந்த டா வந்துட்டு பிரேக் ஆகி அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் இவ எதுக்கு இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இப்படி அழுகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. குழந்தை உன்னை பல வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறா இல்லையா, அதனால வந்துட்டு அவள் நீ யாருங்கிறத மறந்துட்டா போல, வேற ஒன்றும் இல்லை, 2-3 நாள் பழகிட்ட சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி தனியாக வந்து பேசுகிறான். அப்பா அவள் என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே ஒரு வேலையாக வந்திருக்கேன்னு சொன்னல, வேலையெல்லாம் வரல, அது அப்பா சமாளிக்கிறதுக்காக சொன்னது. என்னன்னா மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினாக பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க போகிற, பிரசினையும் அந்த பொண்ணையை பற்றி எப்போ மறக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, நான் எப்படி அவளை பற்றி மறப்பேன், என்னோட வாழ்க்கையை என்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டா, என்னோட குழந்தைய எனக்கு வந்துட்டு கூட இருக்க முடியாமல் பண்ணிட்டா, ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் நீ வந்துட்டு விட்டுட்டு வெளியில் வந்தாதான் உன்னால் நிம்மதியாக வந்துட்டு லைஃப்பை ஒரு லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, வாழ்க்கையை கெடுத்தவளை நிம்மதியாக நான் வாழ விட மாட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையை பற்றி யோசனையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ப்ராமிஸும் வாங்கிக்கிறா. நீ எனக்கு உனக்கான வந்து சந்தர்ப்பம் கிடைச்சிது, எனக்கு வந்து லைஃப்பை கெடுத்தவளை நீ வந்து மீட் பண்ணுற மாதிரி நேர்ந்துச்சுன்னா எனக்காக நீ அவளை ரிவெஞ்ச் பண்ணியே ஆகணும், அவள் நல்லா இருக்கவே கூடாது, அவள் நாள் முழுக்க வந்து வழியில் துடிக்கணும், அது மாதிரி நீ ஏதாவது பண்ணி ஆகணும், எனக்கு முதல்ல வாக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் இவ ரொம்ப அழுகிறாளே, அவளை பற்றி இவ்வளோ மோசமாக வந்து நினச்சிட்டு இருக்கானா, கண்டிப்பாக அந்த பொண்ணு ரொம்ப மோசமானவளை தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறான். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து உனக்காக அவளை பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் மதருடைய இன்னொரு பையன் வந்துட்டு அப்ராட்லேருந்து கிளம்பி இப்போ வெக்கேஷனுக்காக வந்திருக்கான். அவன் அப்ராடில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான். அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோயின் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து, அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட வீட்டுக்கு வந்து தஞ்சம் புகுந்ததுலேருந்தே இந்த பையனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு சூப்பரான ஒரு பாண்டிங் இருக்கும். நம்ம ஹீரோயின் இவனை சொந்த தம்பி மாதிரியே நினச்சிக்கிட்டு ட்ரீட் பண்ணுவாள். அதே மாதிரி தான் இவனும் வந்துட்டு பிரிமை சுத்தமாக பிடிக்காம நம்ம ஹீரோயினை தான் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பழகிட்டு இருப்பான். இங்கே கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் பிரிமும் நிம்மனும் சேர்ந்து இவளை சீட் பண்ணிட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரிய வருது. அதனால் அவங்க அக்கா மேலே சமய கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக வந்துட்டு பொழிஞ்சு தள்ளிட்டு இருக்கான். ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு நிம்மனுடைய கேரக்டர் இப்போயாவது உனக்கு தெரிஞ்சுதே, அதனால் நீ தப்பிச்சனே நினச்சிக்கோ. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கு முன்னாடி வந்துட்டு நீ வந்து உடஞ்சி போன மாதிரி காட்டிக்கக்கூடாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவளாக காட்டிக்கணும், அவங்க 2 பேருக்கும் முகத்தில் கரியை பூசணும், நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்தை நீ வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் தான் நினைப்பேன், ஆனால் அப்படி தயவு செஞ்சு பண்ணாத, நாளைக்கு வந்து சூப்பராக ரெடியாகி நீ கிளம்பி வா, அந்த ஹால்லேயே நீ தான் வந்துட்டு அழகாக இருக்கங்கிறத எல்லாருக்கும் காட்டணும், அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு முகத்தை எங்கே வச்சுக்கிறதுனே தெரியாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து நீ அவங்கள பழி தீக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்டேருந்து இன்னொரு கால் வருது. அதாவது குழந்தை வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் சொல்லி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர வைக்கிறான். குழந்தைக்கு கேக்கு குக்கீஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறதா சொல்லி, லஞ்சம் கொடுக்குறதா சொல்லி நம்ம ஹீரோயினை வச்சு ஒரு பெயிண்டிங்கும் அந்த குழந்தைய வரைய சொல்லி ஹீரோயினுக்கு அதை கிஃப்ட்டும் பண்ணுறான். ஸோ இந்த குழந்தைக்கும் வந்துட்டு நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் ஏன் பண்ணுறாங்கிறது ரொம்பவே மெச்சூரான வகையில் புரிய வருது. அதனால் அந்த குழந்தை வந்துட்டு தன்னோட அப்பா என்ன தான் போய் சொன்னாலும் சரி அதை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து மெயினாக ஹீரோயினை இப்போ எதுக்காக வர சொல்லியிருக்கானா, ஒர்க் ரிலேட்டடாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுருக்கான் அந்த குழந்தைய வந்து சாக்கு வச்சுக்கிட்டு. ஆனால் அவன் இங்கே இப்போ என்ன பண்ணுறான்னா, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே ஒர்க் பண்ண போகிறோம், அதனால் நம்ம 2 பேரும் எப்போவுமே காண்டாக்டில் இருக்கணும்ல, ஸோ உன்னோட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறான். இதுதான் அவனோட இன்டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஃபோன் நம்பரை வாங்கின உடனே குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோங்கிறது கிளம்பி போக, அப்போ தான் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த கேஃபேக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. ஸோ ஜெயின் வந்துட்டு வரா. நம்ம ஹீரோயினை பார்த்து அவனையும் வெறிச்சு பார்த்துக்கிட்டு
இருக்கே, இவன் தான் வந்துட்டு இவனுடைய அடுத்த பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் சத்தியமாக எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் கிடையாது, அவன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கான் தான், ஆனால் அவன் வந்து பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப க்யூரியஸாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. அடுத்த நாள் பார்த்தோன்னா இங்கே நிம்மனுக்கும் அப்புறம் பிரேமுக்கும் வந்துட்டு கல்யாணம் வந்து நடக்குது. ஸோ அவங்களோட கல்யாணத்துக்கு எல்லோரும் மாற்றி மாற்றி வந்து விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரேமும் அவங்க அம்மாவும் செமையை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே வரமாட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பிரேமோட தம்பி சொன்னதை கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கெத்தாக ரெடியாகி உள்ளே வரா. அத்தனை பேரோட அட்டென்ஷனும் அவள் பக்கமே போயிட்டு இருக்க. ஃபஸ்ட் எல்லோரும் காசிப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பாவம் இந்த மாதிரி வந்து சீட்டர் கிட்ட மாட்டிக்கிட்டா, சொந்த தங்கச்சியே இந்த மாதிரி சீட் பண்ணியிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு விஷ் பண்ண வரும்போது நிம்மனை பார்த்து நீ ரொம்ப நல்லா வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணுங்கிறத நான் உனக்கு வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பிரேமு கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஏமாத்திட்டு தான் நினச்சிடாத, என்னுடைய பொருள் எப்போனாலும் என் கைக்கு திரும்பி வந்துடும், அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பாக இருந்த இடத்துலேருந்தே பண்ணுவேன், என்னுடைய பொருள் என்னோட கைக்கு தானாகவே வரும், அதனால் நீ வந்துட்டு கொஞ்சம் உஷாராகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக அவ்வளோ கோவப்பட்டு அப்படியே வந்து ஸ்டேஜ் மேலேருந்து நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இறங்கி வர அவங்க அம்மாவை அவளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஹீரோவோட வீட்டில் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமில் தான் ஹீரோவுடைய குட்டி தங்கச்சியும் ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் ஒரு செம விஷயம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி நிம்மனுக்கும் ஹீரோயினுடைய தங்கச்சிக்கும் பிரேமுக்கும் வந்து கல்யாணம் ஆன விஷயத்தை வந்துட்டு இங்கே போட்டு உடைக்கிறா. 3 வருஷமாக டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் செம்ம லாயலாக இருந்திருக்கா. ஆனாலும் இந்த நிம்மன் வந்துட்டு அவளுடைய கசனோடவே அவளை சீட் பண்ணிட்டான். இப்போ அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க கெஸ்ட்டு எல்லாருக்கும் வந்துட்டு என்ன பேசுறது எப்படி அவங்கள வாழ்த்துறதுனே தெரியல, அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா என்னோட அண்ணனுக்கு அவனோட லவ் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே டாவும் என்ன லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பேரை சொல்லி இவளை பார்த்ததுலேருந்தே அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு தெரியுமா, ஆனால் அங்கே வந்து அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததுனால அப்ரோச் பண்ணாமலே இருந்தான், இப்போ அவனுக்கு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் ஆமாம் எனக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு, நானும் என்னடா இது நடக்காது போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், இப்போ எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த பொண்ணு கூட தான் இப்போ நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியே, அவகிட்ட ஏதாவது வந்து ஸ்டெப் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோவும் இப்போ தான் அவளுக்கு பிரேக்கப்பே ஆயிருக்கு, அவள் அதுலேருந்து மீண்டு வரதுக்குள்ளே நான் எப்படிப்பா இந்த மாதிரிலாம் டாபிக் எடுக்கிறது, சமயம் பார்த்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை எப்படியாவது இந்த வீட்டுக்கு இழுத்துட்டு வரணும்னு பேசிட்டு இருக்கிறத கேட்கக்கூடிய அந்த டாக்கு ஹீரோயினோட பேரை கேட்ட உடனே அவள் தான் தெரிஞ்ச உடனே அங்கிருந்து கோவப்பட்டு எழுந்து ஓடிடுறா. அவளை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம ஹீரோ வர அவளை பார்த்தியா எப்படியோ நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா, இப்போ உன்னையே லவ் பண்ண வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டிகிட்டு இருக்க, நீ யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். வேற யாரை பற்றி, பிரசின கொல்லவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க, அவள் தான் வந்துட்டு நீ இப்போ காதலிச்சிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஹீரோவும் ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணுறான். நீ அவளை பற்றி தெரியாமல் பேசுகிற, நீ வேற யாரும் நினச்சிக்கிட்ட அப்படின்னவும் சத்தியமாக கிடையாது, என்னோட குழந்தைகிட்ட இருந்து பிரித்தவ, என்னோட குழந்தைய நான் வந்துட்டு ஆன்டி மாதிரி நடிக்கிற மாதிரி வச்சவ, இவளது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ நீ வந்துட்டு காதலிச்சிட்டு இருக்கே அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி சொல்லிட்டு இருக்கா. என்னோட ரூமில் நம்ம ஹீரோயினும் பிரசனும் காலேஜ் டேஸில் எடுத்துக்கிட்டது. அவரோட பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகி வந்துட்டா, அவளுக்கு கல்யாணம் பண்ணவும் முடியாது, ஏன்னா அவள் அந்த குழந்தையோட அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான், அதுவும் வேற ஒருத்திக்காகன்ற உண்மையெல்லாம் தெரிய வந்தா நம்ம குடும்பத்தோட பேர் என்ன ஆகும், இதெல்லாம் வந்துட்டு வெளியில் வரதுக்கு முன்னாடி நான் செத்து தொலைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே கத்திட்டு இருக்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் நீ எதுவும் கவலைப்படாத, இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அவ்வளோதான் இல்லையா, ஸோ உன்னுடைய ப்ரெக்னென்சியை நம்ம வேறு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இதை மறைச்சி வச்சிடலாம், நான் இப்போவே ஒன்று அப்ராடுக்கு அனுப்பி வைக்கிறேன், அங்கே போய் நீ குழந்தைய சேஃபாக டெலிவர் பண்ணு, குழந்தைய என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி நான் வளர்த்துக்கிறேன், அதனால உன் மேலே எந்த ஒரு கெட்ட பேரும் வராது, அப்பாவும் உன் மேலே கோவப்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளுக்கு ஐடியா கொடுக்குறா. அவளும் இப்படியே ஹீரோ சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே அப்ராடுக்கு போயிட்டு குழந்தைய பெற்றுக்கிறா. இப்போ இவளோட அந்த குழந்தையத்தான் நம்ம ஹீரோ தன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அம்மா யாருங்கிறத யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நாங்கள் முன்னாடி ஒரு காலத்தில் டேட் பண்ணோம், அப்போ வந்துட்டு இந்த குழந்தை பிறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஏதோ சமாளித்து இத்தனை வருஷமாக அந்த குழந்தைய வந்து வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிமோடைய ரிசப்ஷன் பார்ட்டிக்கு தானும் தான் வருவேன்னு சொல்லி அந்த டா ஹீரோவோட ஒட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ அப்புறம் டா அவனுடைய தங்கச்சின்னு சொல்லி 3 பேருமே அங்கே வராங்க. வந்ததுக்கு பிறகு ஹீரோ நீங்கள் வருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டா வந்து கேட்டுட்டு இருக்கா. அவள் கண்டிப்பாக வருவா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ தான் ஹீரோயினும் உள்ளே என்டர் ஆகுறா. ஹீரோயினை பார்த்த உடனே அந்த டாக் வந்துட்டு பயங்கரமாக வயிறு எறியறதுக்காக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் அவள் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனாலும் அவனுக்கு ஒரு குழப்பம், டா சொல்கிறது நிஜமாவே உண்மையா, இவ தான் வந்துட்டு இவ்வளோ மோசமானவளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே நிம்மன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு பேசுறதுக்கு கொடுத்துருந்தேன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது, நம்மளே நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனிமேல் இதை பற்றி எதுவும் ஆக போகிறதில்ல, உன்னோட ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பாரு, இனிமேவாவது வந்துட்டு உன்னுடைய சந்தோஷத்தை
முழுசாக வந்துட்டு அனுபவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. நிம்மனும் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய பிரிமுக்கும் கோவம் வந்துட்டுருக்கு. இந்த பக்கமாக டாவும் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு அவங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு ஊதி விட்டுட்டுருக்கா. அதாவது இவ எப்போவுமே இப்படி தான் பண்ணுவா, போகிற இடத்துலலாம் அடுத்தவளுடைய ஆண்களை வந்துட்டு திருடிக்கிறதுக்காக பார்ப்பா, இதுதான் இவளோட ஹாபியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்கே ஒருத்தன் நின்று நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி கிட்ட பேசிகிட்டு இருக்கான்ல, இவன் தான் நிம்மனுடைய தம்பி. ஆக்சுவலாக வந்துட்டு நிம்மனோட ஃபேமிலிக்கும் நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கும் பிஸ்னஸ் வைஸ் வந்துட்டு ஆகவே ஆகாது, காம்படிட்டர்ஸ் மாதிரி. ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல வகையில் பேச்சுவார்த்தையே இருக்காது. இங்கே இருக்கவங்க இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கும் போது இவளுக்கு ஹீரோவுடைய தங்கச்சி இவ அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது, அதே மாதிரியே நிம்மனுடைய தம்பி இவங்கிறது இவளுக்கு தெரியாது. ஸோ இப்படியே வந்து இவங்க 2 பேருக்கும் ஆரம்பத்துலேருந்தே வந்து சண்டை முதல்ல தான் ஆரம்பிக்குது. ஆனால் இவனுக்கு வந்து இந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. இவங்களுடைய கதை இனிமேல் வந்துட்டு ஒரு ட்ராக்காக வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இவங்களோடது வந்து ஹேட் டு லவ் ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் இனிமேல் போகிற போக்கில். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஒரு சிக்கான பர்சன், அவங்களுக்கு வந்து ஷாக் எதுவும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிம்மன் சீட் பண்ண விஷயத்தையும் பிரேமோட கல்யாணத்தை பற்றியும் சொல்லாமல் இருக்கா. ஆனால் அந்த ஈவில் ஸ்டெப் மாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ரிசப்ஷன் பார்ட்டின்னு எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கிறது பிடிக்காம ஹீரோயினோட அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு உன்னை எப்படி வீட்டை விட்டு துரத்தணுமோ அதே மாதிரி உன் பொண்ணை சீக்கிரத்தில் துரத்திடுவோம், உன்னோட பொண்ணு நேசித்தவனை நாங்கள் வந்துட்டு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஏற்றி விட்டுடுறாங்க. இதனால் மனசு உடஞ்சி போயிட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும் கால் பண்ணி பயங்கரமாக அவகிட்ட புலம்பி அழுதுட்ருக்காங்க. அவங்களெல்லாம் எவ்வளோ ஈவிலானவங்க தெரியுமா, முதல்ல வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட இருந்து பிரித்தாங்க, இப்போ உன்னோட ஃபியான்ஸேவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் நம்மளாம் எப்படி தாக்கு பிடிக்கிறது, எனக்கு உன்னை பற்றி நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு, உன்னோட அப்பா வந்துட்டு உன்னை சீட் பண்ணிட்டாருங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ இவனும் சீட் பண்ணிட்டாங்கிறதுனால உனக்கு ஆம்பளைங்க மேலே நம்பிக்கையே இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு சமாதானம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் தான் நிம்மன் திரும்ப அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஸ்டாப் பண்ணுறான். நிஜமாவே வந்துட்டு பிரேம் மேலே எனக்கு எந்த ஒரு எண்ணமே கிடையாது, அது ஒரு மிஸ்டேக் மட்டும்தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம்னா நான் கண்டிப்பாக அவளை கல்யாணம் கூட பண்ணியிருக்க மாட்டேன், இப்போ கூட உனக்காக நான் அவளை விட்டுட்டு வரதுக்காக ரெடியாக தான் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் கண்டிப்பாக யாருக்கும் மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாட்டேன், யாரோட லைஃப்பையும் கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட உடனே நிம்மனும் சரி நான் என்ன தான் பண்ணணுங்கிற, ஆனால் நான் ஒன்றை தான் விரும்புகிறேங்கிறது உனக்கு தெரியும்ல அப்படின்ன உடனே நீ என்னை விரும்புகிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்ன நீ நேசித்ததை விட ஒன்றை நீயே அதிகமாக நேசிச்சிருக்க, அதனால தான் ஒரு முறைக்கு 2 முறை கூட யோசிக்காமல் சீக்கிரமாக வந்துட்டு அவளை சீட் பண்ணிட்ட, அவளோட ஸ்லீப் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறா. இதை கேட்டோடனே நிம்மன் வந்து கோவப்படுறான். உனக்காக நான் விட்டுட்டு வரதுக்கு ரெடியாகவே இருந்துட்டுருக்கேன், எனக்கு அவளை சுத்தமாக வந்துட்டு பிடிக்காது, அதனால் நான் இப்போவே அவளை டிவோர்ஸ் பண்ண முடிஞ்சால் கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் நான் வந்து கண்டிப்பாக உனக்காக அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படிங்கிறான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் சரி எனக்கும் வந்துட்டு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது உண்மை தான், நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே நிம்மன் வந்து சந்தோஷப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி அப்படியே சந்தோஷத்தில் பூச்சிட்டு இருக்க, அங்கே இருந்திருக்கக்கூடிய டாவும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து இவங்க 2 பேருடைய பேச்செல்லாம் கேட்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் லிசன் பண்ணவொடனே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பற்றி தப்பாக தான் மைண்டில் வந்து செட் ஆகுது. அதாவது இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் அவனை போய் டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, நான் அவனோட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டா சொன்னது எல்லாமே உண்மைதான், இவன் ரொம்ப மோசமானவ அப்படிங்கிற மாதிரி அவளை தப்பாகவே பார்க்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். இவங்களோட கல்யாணத்துக்கு அடுத்த நாளே பார்த்தோன்னா இங்கே நிம்மன் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். பிரேமா அவனை தடுத்து பார்க்குறான், ஆனால் ஒன்றும் அடங்கலை, நீயும் நானும் வெறும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மட்டும்தான், நீ போட்ட சதி திட்டத்தினால தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே ஆச்சு, உன்னை வந்து நான் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து இன்டென்ஷன்லையும் தொடக்கூட மாட்டேன், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்மளுக்கு கல்யாணமாகி ஒரு நாள் தான் இருக்குது, ஹனிமூன் போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்குறா. ஹனிமூன் தானே, தாராளமாக கிளம்பி போய் என் காடை தரேன், எங்கே வேணாலும் போய் தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தனியாக போகிறதுக்கு இல்லை காசை வாங்குறதுக்கு என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஸ்டின் கேட்க, அதுக்கு அவனும் நீ ஏற்கனவே வந்து ஸ்ட்ரீட்ஸில் ஒன்றை நீயே வெத்துக்கிறதுக்கான சரியான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாத்தையும் கேட்ட உடனே அங்கே இவ்வளோ வந்து கோவப்பட்டுட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறா. என்னை ஏதோ ப்ராஸ்டிடியூட் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறான், என்னை சுத்தமாக வந்து மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனோட என்னால் எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க அம்மா அவளுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த பக்கமாக வரா. அழுகாத குறையாக வந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொண்டாட்டமாக இருந்துட்டுருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பல முறை வந்துட்டு சொன்னேன், யாரையுமே வந்து நம்ம ஸ்டீல் பண்ணி நம்ம பக்கத்தில் வச்சுக்க முடியாது, காதலுங்கிறது தானாக வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நீ என்ன கேவலமான வழியை யூஸ் பண்ணியோ அதே வழியை தான் அவனும் சுட்டி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு நாள் அவன்கிட்ட பேச்சு வாங்கினதுக்கே இப்படி ஓடி வந்து நின்றுட்டு இருக்க, இன்னும் எவ்வளவோ நான் அவன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் தெரியுமா, இந்த கேம் வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் ஆக்கிடாத, நம்ம 2 பேரும் எப்படியுமே கேம் விளாட போகிறதுன்னு ஆகிடுச்சு, கேமையும் ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சமாவது வந்துட்டு எனக்கு போட்டி போட வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு, தண்டமாக வந்துட்டு எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு
வந்துட்டு ஓடி வந்துக்கிட்டுலாம் இருக்காத, கேம் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட இந்த பிரேமுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நம்ம ஹீரோயின் மேலே பயங்கரமாக கோவம் வருது. அவரோட அப்பா ஹீரோயினோட அப்பாவை வந்து சந்திக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி நம்ம 2 பேரும் வந்துட்டு ஃபேமிலி வைஸ் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் ஆகலான்னு பார்த்தா அதுக்கு உன் பொண்ணு கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம விட்டுட்டு பிஸ்னஸ் பார்ட்னராவது ஆகலாமே. நாம தான் பல வருஷமாக வந்துட்டு பிஸ்னஸ் வேர்ல்டில் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம். நம்ம 2 பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒன்றா கோஆப்ரேட் பண்ணோன்னா நம்மளுடைய 2 கம்பெனிஸ்க்குமே லாபம் அதிகமாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவும் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ பொறுப்பு எல்லாமே ஹீரோயின் கையில் தான் நான் வந்துட்டு ஒப்படைச்சிட்ருக்கேன். ஸோ என் பொண்ணு தான் இதை பற்றி டிசைட் பண்ணணும், உங்கள் ப்ரொபோசலை வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் வீட்டுக்கு வர சமயத்தில் பார்த்தோன்னா அடுத்தது நிம்மனுடைய அப்பா அவரை வந்து சந்திக்கிறாரு. இதே மாதிரியே தான் அவரும் வந்துட்டு நம்ம 2 பேர் கம்பெனியும் வந்துட்டு ஒன்றா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கும் நம்ம ஹீரோனோட அப்பா ஒரே பதில் தான் சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி என் பொண்ணு தான் வந்துட்டு எல்லாத்தையும் இப்போ பார்த்துக்கிறா, என் பொண்ணு தான் இந்த விஷயத்தில் முடிவு எடுக்கணும், நான் என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவரும் வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் அவருக்கு வந்து இந்த விஷயத்தில் மனசு கேட்கல. ஹீரோயின் வந்துட்டு நிம்மன் மேலே இருக்க கோவத்தினாலே உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நிம்மன் கிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்காரு. இது ஒழுங்காக வந்து நீ வந்து ஹீரோயின் கிட்ட சீட் பண்ணாமல் அவள்கிட்ட லாயலாக இருந்திருந்தனா நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி போகாமல் தானாகவே எல்லாம் கைக்கு வந்திருக்கோம். எல்லாத்தையும் கெடுத்ததே நீ தான் எல்லாத்தையும் அவசரப்பட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இப்பயும் என்ன ஆகி போச்சு, எதுவும் மாறல, என்னோட காதல் வந்துட்டு உண்மையானது. அதே மாதிரி தான் ஹீரோயின் கிட்ட நான் பேசி பார்த்ததுலேயும் தெரிஞ்சுக்கிட்டேன், அவளும் வந்துட்டு இன்னும் எனக்காக ரெடியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு இப்பயும் ஒன்றும் ஆகலை, நான் சீக்கிரமாக வந்துட்டு இந்த பிரிம்மை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க ஹீரோயினை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டோடனே அவங்க அப்பா இப்போ நீ வேலையை பற்றி பேசுறியா ஹீரோயினை பற்றி பேசுறியா அப்படின்ன உடனே 2 பேர்த்துக்காகவும் தான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒர்க்கும் முக்கியம், அதை விட ஹீரோயினும் முக்கியம், நான் காதலிக்கிறது அவளை மட்டும்தான், அவள் எனக்காக காத்துட்ருப்பானா, நான் கண்டிப்பாக அவளை அடையிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவோ சரி எதுவும் வந்துட்டு திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்காம ஒழுங்காக பண்ணுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுடைய இந்த கான்வர்சேஷனை அந்த பிரிம் வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுடுறா. இங்கே நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட தான் எல்லாமே வந்து முடிவெல்லாம் எடுக்கிறதா இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஓ பொசிஷன் வந்து உங்ககிட்ட கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேன், அப்படி கொடுத்தாக்க ஹீரோயினுக்கு உன் மேலே வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் வந்தாலும் வரும், ஏன்னா பெண்களுக்கு பதவியில் இருக்கக்கூடிய ஆண்களை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பாவும் நடந்திருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நைட்டு நிம்மன் கிட்ட பிரிம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நீ உங்கள் அப்பாவும் பேசினதெல்லாம் கேட்டேன், நீ வந்து ஹீரோயினுக்காக என்ன டிவோர்ஸ் பண்ணுறதெல்லாமும் நான் வந்துட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன், கண்டிப்பாக நான் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், அவகிட்ட நான் தோற்று போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அவகிட்ட வந்துட்டு நீ தோக்கக்கூடாது, அவள் அடையிறது எல்லாத்தையுமே அவள் ஆசைப்படுறது எல்லாத்தையுமே நீ அடையணுங்கிறதுக்காகத்தான் என்னை வந்து ஒரு காயாக யூஸ் பண்ணிக்கிட்டியா, அதுக்காகத்தான் இந்த மாதிரி கேவலமான மீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு தேவை வந்துட்டு அவள் கஷ்டப்படுறது மட்டும் கிடையாது, அவள் தோற்று போகணும், அவள் தோற்று போகிற ஒரு நிமிஷமும் வந்துட்டு அதை பார்த்து நான் ரசிக்கணும், நான் நல்லா இருக்கணும் நல்லா இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் அவள் நல்லா இருக்கக்கூடாது, அவள் ஒரு நிமிஷமும் வழியில் துடிச்சிக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்து ரசிச்சாலே எனக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்துட்டு நிம்மன் இதெல்லாம் கேட்டுட்டு இனிமேல் ஹீரோயினை பற்றி நீ எவ்வளோ மட்டமாக கேட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான். இவளும் வந்துட்டு நிஜத்தில் வந்துட்டு அவள் தான் ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் உனக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்கிறாளே அப்படின்ற உடனே நிம்மன் இவளை செமையாக திட்டிட்டு ஹீரோயினை ஒன்றை கூட கம்பேரே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோவுடைய கம்பெனியோட தான் கொலாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டிசைட் பண்ணிடுறா. ஸோ இதனால் 2 கம்பெனிக்காரங்களும் உட்காந்து பேசி கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து இவங்க ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கில் வந்து இன்வால்வ் ஆகிறதா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒர்க்கிங் சைட்டில் தான் நிறையா வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்கடி அங்கே வந்து போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட அப்பாவும் ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயினை அவனே நேரில் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறான். அவன் கிளம்புற சமயத்தில் தான் அவனுடைய காரில் வந்து சீட் பெல்ட் கொஞ்சம் தகராறு பண்ண நம்ம ஹீரோவும் அதை போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். 2 பேரும் அப்படியே க்ளோஸர் ஆகி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இன்டெரக்டாக ஒரு ரொமான்டிக் மொமெண்ட் அவங்களுக்குள்ளே ஏற்படுது. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நிம்மன் வந்துட்டு அங்கே வரான். வந்த உடனே ஹீரோவும் காரில் இருக்கிறத பார்த்துட்டு அவனும் பயங்கரமாக குழம்பி போயிடுறான். அவனோட கம்பெனியும் அவங்க கம்பெனியும் தான் கொலா பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதே குழப்பத்தோடு வந்து ஹீரோவுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி ஹீரோயின் எதுக்காக அவன் கூட போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறாங்கப்பா அப்படின்றாங்க. அதுக்கு எதுக்கு ஒன்றா போகணும் அப்படின்லாம் சொல்லி கேட்க, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நீ வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நிம்மனோ பிரேமை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஆமாம் நானே சொல்லணும்னு நினச்சேன், கல்யாணமாகி 2-3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவள் கோச்சிட்டு வர மாதிரி என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிம்மனும் வந்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கிளம்புறான். அவங்க அப்பா அவனை பார்த்துட்டு எங்கே போகிற என்ன எதுன்னு கேட்க, இந்த மாதிரி அவங்க 2 பேர் கம்பெனி தான் கொலா பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு தனியாக வேற கிளம்பி போயிருக்காங்க, நான் அதனால் அந்த இடத்துக்கு
இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அவங்க அப்பாவும் நீ இப்போ வேலைக்காக போகிறேன்றியா இல்லை வேலையை சாக்க வச்சுட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்ன உடனே நான் வேலைக்காகத்தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். அப்போ அங்கே வரக்கூடிய பிரம்மும் நீ கண்டிப்பாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் போகிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னாலும் பண்ணவே விட மாட்டேங்கிறா, நான் உங்ககிட்ட பெர்மிஷனே கேட்கலையே, நான் உங்ககிட்ட எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதும் அர்த்தமும் எனக்கு கிடையாது, ஹீரோயினவே நான் பார்க்க போனாலும் சரி நீ வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மட்டும்தான், உன்னால் வந்துட்டு என்னை எதுவும் பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது, ஸோ உனக்கு அதுக்கான ரைட்ஸே நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோவப்படுத்திட்டு கார்லேருந்து அங்கே ஏறி கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே ஒர்க் சைட்டுக்கு வந்த உடனேவே அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா எல்லாத்தையும் வந்து பார்த்து முடிச்சுட்டு அவங்க ஸ்டே பண்ணக்கூடிய இடத்துக்கு வர நம்ம ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கான். எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன்னு சத்தம் போடுறா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் நான் புக் பண்ணது பக்கத்து ரூம், அதனால நான் உன்னை ஃபாலோ பண்ணலை, இங்கே தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிக்கலன்னா ரூமை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவளை டீஸ் பண்ணுறான். அவளும் அதே ரூமே எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் அவள் அங்கே வந்திருக்கக்கூடிய நிம்மனை சந்திக்கிறா. நிம்மனும் நீ எதுக்கு ஹீரோ கூட வந்த, நான் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை கிடையாது, நீ அவனோட தனியாக வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறான். நான் யார் கூட வரேன், எப்போ போகிறேன், எங்கே வரேன் அதெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கான ரைட்ஸ் உன்கிட்ட இல்லை, அதில் ரைட்ஸ் எல்லாம் நீ எப்பயோ இழந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நாம தான் அன்றைக்கே எல்லாத்தையும் தெளிவாக பேசணும்ல, இப்போ ஏன் ஒன்றுமே பேசாத மாதிரி நடந்துக்கிற, நீ தான் எனக்காக காத்துட்ருக்கேன்னு சொன்னி அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் நீ அவளை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்ன, பண்ணியா, பண்ணல, இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவள் திரும்ப யோசிக்கிறா, இவன்கிட்ட வந்துட்டு நம்ம கத்துறதுனால தன்னால் ரிவெஞ்ச் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மனும் திரும்ப அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு நம்ம அன்றைக்கி பேசணுன்னு எல்லாமே கிளியர் ஆகிடும்னு நினச்சேன், நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் ஒன்று மட்டும் தான் விரும்புகிறேன், அவள் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் நீ அவளை டிவோர்ஸ் பண்ணாதான் நான் காத்துட்ருப்பேன்னு சொன்னேன், நீ இப்போ டிவோர்ஸ் பண்ணலைன்னா நீ நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேராலையும் எந்த ஒரு இதுலேயும் லெவல்லையும் இருக்க முடியாது, நான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோன்னே நிம்மனும் சரி நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒன்றா பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் நம்ம ஹீரோ அங்கே ஹீரோனை தேடி வரான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த உடனே அவனுக்கு சமய காண்டு ஏறுது. டா வந்து இவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணது, அதாவது ஹீரோயினை பற்றி தப்பாக சொன்னதெல்லாம் அவன் மைண்டுக்குள்ளே ஓட இவன் நிஜமாவே வந்துட்டு இவளை தப்பாக பார்க்கறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அதாவது இவன் ரிவெஞ்ச் பண்ணுறான்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால் ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தன் கூட இவன் அஃபேர் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தோன்னா நிம்மனோட எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இப்போ பிரிமுக்கு அனுப்பி விட்டுட்டுருக்கா. ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன பண்ணுறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்க, நானும் உன் ஹஸ்பண்டும் ரொம்ப சேஃபாக தான் இருந்துகிட்ருக்கோம், நீ அவனை பற்றி எதுவும் கவலைலாம் பட வேண்டாம், அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு அவளுக்கு கோவம் வருது. அதே கோவத்தோட வண்டி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இங்கே நம்ம ஹீரோவும் அவனோட ரூமில் இருந்துக்கிட்டே ஹீரோயினோருக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒர்க்கை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்னோட ரூமுக்கு கிளம்பிவான்னு சொல்கிறான். எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசு அப்படின்ன உடனே இல்லை இங்கே வந்தாடா நேரில் தான் பேச முடியும், சில திங்ஸ் வந்துட்டு காட்டி பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வரா. வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அங்கே யாருமே இல்லை, ஹீரோ மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு எங்கே அவனோட டீம் யாரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறா. எல்லாரும் அவங்களும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல, அதனால் நீ நான் மட்டும் தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே நிற்க, பரவாயில்ல உன்ன மாதிரி ஒருத்திக்கு வந்துட்டு ஒரு தனியாக இருக்கிற ஆம்பளையோட ரூமுக்கு வர்றது என்ன புதுசா, எல்லாமே உனக்கு தான் சர்வசாதாரணமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் நீ என்ன மீன் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. உள்ளே தான் மீன் பண்ணேன், புரியலன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒர்க்கை பற்றி பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோவும் அவகிட்ட வந்துட்டு எப்படி ஒருத்தனோட ரூமுக்கு வர்றது மட்டும் புதுசு இல்லையா, இல்லை எல்லாமே பண்ணுறதும் வந்துட்டு புதுசா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவகிட்ட தப்பாக பேசுறதுக்காக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோனும் வேலை முடிஞ்சிடுச்சு இல்லை நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ அவளை வேணும்னே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் கிஸ் பண்ணுறான். அவன் அந்த கிஸ்லேருந்து தள்ளி வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ தான் திடீர்னு வெளியில் நிம்மனுடைய குரல் கேட்குது. பக்கத்து ரூம், அதாவது நம்ம ஹீரோனோட ரூம் டோரை கதவை தட்டி நிம்மன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நீ வெளியில் போனோன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்னென்னவோ நடந்திருக்குன்னு சொல்லி அவன் அசியூம் பண்ணிப்பான், அதனால் நீ வெளியில் போகாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் வந்துட்டு சொல்லி தடுத்து நிறுத்திடுறான். நம்ம ஹீரோயினும் அங்கே நிம்மனுக்கு நிஜமாவே வந்து சந்தேகம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரிவெஞ்ச் பிளான் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நிம்மன் அங்கேருந்து விலகி போனதுக்கு பிறகு அவளும் கதவு திறந்துக்கிட்டு அப்படியே ஓட்டம் எடுத்துட்றா. நம்ம ஹீரோவும் நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை பழி வாங்கியே தீருவேன், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்துட்டு உன்னை என் பக்கம் இழுக்கணுமோ அப்படி இழுத்துக்கிட்டு உன்னோட நம்பிக்கை எல்லாத்தையும் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் தங்கச்சிக்காக உன்னை பழி தீர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த பிரிமும் இப்போ நம்ம ஹீரோயின் அனுப்பின பிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கோவமாக வந்துட்டு வண்டி ஓட்டி வந்துட்டு இருக்கால, அந்த சமயத்தில் அவங்க அம்மா கிட்டேருந்து அவளுக்கு ஒரு கால் வருது. கால் எடுக்க போகிற சமயத்தில் அப்படியே வந்து கொஞ்சமாக தூரமாக போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி மரத்தில் முட்டிடுறா. ஸோ அந்த சைடாக நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டண்ட் வரான், ஒரு ஃபைல் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து போயிட்டு இருக்கும் போது தான் இங்கே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய பிரிம்மை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்க்குறான். அவனுடைய அம்மா ஈவில் ஸ்டெப் மதர் அங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறமா அவங்க பொண்ணுக்கு என்னாச்சோ
ஏதாச்சும்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு இருக்க அவளும் வந்துட்டு இந்த மாதிரி நிம்மனை தேடி தான் அங்கே போனதாகவும் டாக்டர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. கன்கஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனையே கிடையாது, சும்மா வந்துட்டு மைனர் இன்ஜுரிஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. அப்போ தான் ஹீரோவுடைய அந்த அசிஸ்டண்ட்டும் தன்னைத்தானே வந்துட்டு அறிமுகப்படுத்திக்கிறான். இந்த மாதிரி ஹீரோ கிட்ட நான் இத்தனை வருஷமாக அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்ருக்கேன், இப்போ நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ தான் இங்கே இவங்களை பார்த்தேன், என்னால் கண்ணும் காணாமல் போக முடியல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் அர்ஜென்ட்டாக வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப உடனே இங்கே இருக்கக்கூடிய பிரிம்மும் வந்துட்டு அவங்க ரொம்பவே தேங்க் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விடுறா. அவங்க அம்மாவோ அவளை திட்டுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு லோ லைஃப்க்கெல்லாம் நீ எதுக்காக பெருசாக தேங்க் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு பேகெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஒன்றா கிளம்பி வர சமயத்தில் நிம்மன் அவளுக்காக காத்துட்டு இருந்துட்டு நம்ம நேற்று பேசிக்கிட்ட மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றாவே நம்ம ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் இப்போ என்னால் கிளம்ப முடியாது, எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறா. மீட்டிங் முடிகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேக்கேஜை கூட நான் கொண்டு போய் இப்போவே காரில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக்ஸ் எல்லாம் வாங்கும் போது நம்ம ஹீரோ அதை தடுத்து நிறுத்துறான். ஆக்சுவலாக அவளை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அதனால் நான் தான் கூட்டிகிட்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே நிம்மனும் நீ எதுக்காக அதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும், நீ இங்கே ஒர்க் ரிலேட்டடாக தானே வந்த, ஸோ எனக்கும் அவளுக்கு தான் பர்சனல் கனெக்ஷன் இருக்குது, ஸோ நான் அவளை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சத்தியமாக அவளை நான் கூட அனுப்ப மாட்டேன், அவளை நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் நான் யார் கூட போகணும் போகக்கூடாதுங்கிறத நான் முடிவு பண்ணணும், அதை முடிவு பண்ணுறதுக்கு எவனுக்கும் ரைட்ஸ் கிடையாது, இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு நானே டிசைட் பண்ணி அவங்களோட கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ அந்த சமயத்தில் தான் நிம்மனுக்கு அவனுடைய மாமியார்கிட்டேருந்து கால் வருது. ஸோ அந்த ஈவில் ஸ்டெப் மாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உன் ஒய்ஃப்க்கு அடிபட்டு கிடக்கிறா, ஆனால் நீ அங்கே ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு அலைஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவனும் திரும்ப திரும்ப ஒரே போய் எத்தனை தடவை சொல்லுவீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை, மயக்கம் போட்டா, கால் உடஞ்சி போச்சு, அது இதுன்னு சொல்லி சொன்னதையே சொல்லுவீங்களா, பல தடவை வந்துட்டு ஏமாற மாட்டேன் ஒரே விஷயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த முறை நான் நிஜமாவே தான் சொல்கிறேன், உன்னை தேடி வந்தப்போ தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவள் கண் விழிச்சதுக்கப்புறம் உனக்கு காணும்னா என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் நீங்கள் தான் கூட இருக்கீங்கல்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பொண்டாட்டிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறேன், அவளை விட்டுட்டு இங்கே வேற ஒருத்தைக்காகன்னு சொல்லிட்டு நீ துணைக்கு இருக்கிறதுக்காக அங்கேயே இருந்துட்டுருக்கியா அப்படின்னு அவங்க சத்தம் போடுறாங்க. ஆமாம், எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம், நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், உங்கள் பொண்ணு உயிரோடு இருந்தால் எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன, எனக்கு யாரை பற்றி எதை பற்றியும் கவலை கிடையாது, எனக்கு தேவை ஹீரோயினோட சேஃப்டி மட்டும்தான் முக்கியம், அதனால் அவளை நான் கைப்பட கூட்டிகிட்டு வர வரைக்கும் இங்கே தான் இருந்து ஆகுவேன், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஈவில் ஸ்டெப் மாமுக்கோ இன்னும் கொஞ்சம் வந்து வயிறு எறியறதுக்காக ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு அவளுடைய அப்பா கால் பண்ணிட்டு இந்த பிரிமுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் பிரிமுக்கு இப்போ கால் பண்ணிவிட்டு உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமே, விசாரிக்கிறதுக்கு தான் கால் பண்ண அப்படின்ன உடனே தேவையில்லாமல் வந்துட்டு என் ஆத்திரத்தை கிளப்பாத, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு பிரிமும் கத்துறா. ஆக்சுவலாக நிம்மனுக்கு வந்துட்டு நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரியுமா, தெரியாதா, பரவாயில்ல சரி, அவன் என் கூட ரெசார்ட்டில் தான் இருக்கான், என் கூட தான் இவ்வளோ நேரம் இருந்தான், இப்போ தான் வந்துட்டு என் பேக்கேஜ் எல்லாம் காரில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அவன் வந்தோடனே நான் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் அங்கே ட்ரைவ் பண்ணி வரப்போகிறோம், வந்ததுக்கு பிறகு அவன்கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன், ஆனால் அவன் அங்கே வந்ததும் வந்துட்டு உன்னை பாப்பானா பார்க்க மாட்டானாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் கண்டிப்பாக ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறா. இதை கேட்ட உடனே அந்த பிரிமுக்கும் வந்துட்டு கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. தேவையில்லாமல் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில் விளையாடாத அப்படின்னு சொல்லி அவ்வளோ கத்திட்டு இருக்க. கேம் ஆரம்பித்ததே நீ தானே, அப்புறம் எப்படி நான் வந்துட்டு விளையாடாமல் இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவனை கொஞ்ச நாளாக தானே தெரியும், எனக்கு வந்துட்டு அவனை பல வருஷமாக தெரியும், அதனால் என்னை ட்ரைவ் பண்ணுறதுக்கான உரிமை எல்லாமே அவன்கிட்ட இருக்குது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இப்போ ஊருக்கு வரப்போகிறோம், நீ என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறா. இதோட இந்த பாட்டு முடியுது.